வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன். இந்த பதிவை பதிவு செய்கிறேன். திருமணத்திற்கு பெண்ணுக்கு பையனையோ இல்லை பையன் ஜாதகத்திற்கு பெண் ஜாதகத்தை தேடும் பொழுது அந்த பெண் வீட்டாரோ பிள்ளை வீட்டாரோ ஜோதிடர்களை அணி கேட்கும் பொழுது கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டால், எந்த திசையிலேருந்து பையன் வருவான், எந்த திசையிலிருந்து பெண் வருவாள் என்று இன்றளவிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் ரொம்ப சின்னதாயிட்டு வருது. முந்தைய காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்வியல் தத்துவத்தில் எங்கே பிறந்தாங்களோ, எங்கே வளர்ந்தாங்களோ, எங்கே படித்தாங்களோ, எங்கே வேலை பார்த்தாங்களோ எல்லாமே ஒரே ஒரு பக்கத்தில் நியர்பை தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் போயிட்டு வர ஊராக கூட இருக்கும். அந்த தத்துவத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த நிலை என்பது வேறு. இன்றைய தினம் இந்தியாவில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன் சுவிட்சர்லாந்தில் இருக்கான், ஆஸ்திரேலியாவில் இருக்கான், துபாயில் இருக்கான், இங்கிலாண்டில் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், ரஷ்யாவில் இருக்கான், கனடாவில் இருக்கான். இவ்வாறு இருக்கும் நிலையில் அந்த பெண்ணையோ ஆணையோ எப்படி திசைகளை அறுதியிட்டு கூற முடியும்? கூற முடியாது, நிச்சயமாக கூற முடியாது. கூறுவதற்கு பாசிபிலிட்டிஸே இல்லை, ரூலே எங்கள் ஃப்ரேம் பண்ண முடியாது. இந்த பையனுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ இந்த திசையை நோக்கி இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. ஒரு திசையில் இருந்துக்கிட்டே இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அடுத்து அவர்கள் சுவிட்ச் ஓவர் ஆகி வேற ஒரு திசைக்கு, கனடாவில் இருக்கிறவன் அமெரிக்காவுக்கு போகிறான், அமெரிக்காவில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கனடாவுக்கு போகிறார்கள், சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவன் அமெரிக்காவுக்கு போகிறான். இப்படி உலகம் 24 மணி நேரத்தில் நீங்கள் சுற்றி வரக்கூடிய இடத்துல தான் இருக்குது. 24 ஹவர்ஸ் தான், 24 to 30 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் ஒரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போய் ஒரு எட்ஜெட் தொட்டுடலாம். உங்களுக்கு உடல்நிலையும் ஹெல்த்தும் பர்மிட் பண்ணிச்சுன்னு சொன்னால் நீங்கள் அங்கேயிருந்து கிளம்பினா மறுபடியும் 30 மணி நேரத்துக்கு இடத்துல இருக்கலாம். அதுவே இப்போ எலான் மஸ்கெல்லாம் சில ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ட்ராவல் எக்யூப்மெண்ட்லாம் கொண்டு வந்துட்டார், ஃப்ளைட்லாம் க்ரியேட் பண்ணிட்டார். 1 மணி நேரத்தில் அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்துருச்சு. அதனால் இந்த காரண காரியங்களை வைத்துக்கொண்டு அந்த பெண்ணனுடைய ஜாதகத்தையோ இல்லை ஆணனுடைய ஜாதகத்தையோ வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த திசையில் வாழ்வார்கள், இந்த திசையில் இருக்கிறார்கள், இப்போ போய் பிடிச்சுங்கன்னு சொல்ல முடியாது. இருப்பினும் இது எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் கிராமம் லெவலில் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, நகரங்களுக்கு பெயராதவர்கள், பாம்பே, டெல்லி, சென்னை இது மாதிரி வராமல் ஊர்லேயே இருந்து அங்கேயே பயணித்து கொண்டிருப்பவர்களுக்கு பார்க்கும்பொழுது அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகளே இருக்காது. அவர்கள் தன்னுடைய தொழிலையோ வியாபாரத்தையோ அங்கேயே செய்து முடித்திருப்பார்கள். திருப்பி அவர்கள் புறப்பட்டு வேற எங்கேயும் செல்வதற்கான வாய்ப்புகளை எதையும் ஏற்படுத்திக் கொள்ளாத நிலையில் அந்த மாதிரி ஒரு ஜாதகர்கள் உங்கள்கிட்ட வரும்பொழுது அந்த ஜாதகர்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணை தேடும் பொழுது, பெண்ணாக இருந்தால் ஆணை தேடும் பொழுது 3ஆம் பாவத்தில் 7ஆம் பாவத்தினுடைய கிரகம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டுக்கு ரொம்ப அருகாமையிலேயே சுற்றி வரக்கூடிய தூரத்திலேயே 8 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டரில் 15 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே, அந்த ரேடியஸ்லேயே உங்களுக்கு பெண்ணோ மாப்பிள்ளையோ கிடைப்பான் என்பதை உறுதியாக அறுதியிட்டு கூற முடியும் என்ற சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.